வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா சின்னம் இதுதான். அதிரடியாக வெளியிட்ட தாவேகா. மகிழ்ச்சியில் மக்கள். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது புதியதாக கட்சியை தமிழகத்தில் தொடங்கியிருக்கும் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் கட்சியை பிரபலப்படுத்தி கொண்டு உள்ளார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அந்த கட்சி ஆரம்பித்து கொடி சின்னம் போன்ற முக்கிய அத்தியாவசிய அரசியல் கட்சிகளுக்கு தேவை. அதில் கொடியை அறிமுகப்படுத்திவிட்டார். பாடல் மற்றும் கட்சியினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அறிவித்து விட்டார். ஆனால் சின்னம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத நிலைமையில் தற்பொழுது சின்னம் குறித்து பெரும் எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே தாவேகா தொண்டர்களிடையே ரசிகர்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் இது நான்கில் ஏதேனும் ஒன்றாக தான் இருக்கும் என்று பரிந்துரை தேர்தல் ஆணையம் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கள் சமீப காலமாகவே எழுந்தது தாவேகாவில். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தாவேகா சின்னத்தை பார்த்திங்கன்னா போட்டு உடைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். இதுதான் எங்கள் சின்னம் அப்படின்றத. அதாவது என்னவென்றால் வெற்றி கோப்பை, விசில், கால்பந்து, பேட் ஆகிய சின்னங்களில் ஒன்றை ஒதுக்க கோரி இசிஐயிடம் விஜய் விண்ணப்பித்திருந்தார். இந்த நிலையில் விரைவில் தாவேகாவுக்கு சின்னம் கிடைக்க போவதாக கூறிய தாவேகாவினரை செங்கோட்டையன் அவர்கள் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளாராம். மேலும் சின்னம் என்ன என்பது தனக்கு தெரியும், ஆனால் இப்பொழுது வெளியே சொல்ல முடியாது. தாவேகாவின் சின்னத்தை பார்த்து நாடே வியக்கப் போகிறது என ஒரு பக்கம் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த இடத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை கிளப்பிவிட்டு இருக்கிறார் செங்கோட்டையன். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய்க்கு வெற்றி கோப்பை, அதாவது கப்பு முக்கியம் பிகிலே என்று அவருடைய டைலாக் வசனமானது, பிரபல வசனமானது தான் இங்கும் கிடைக்கப் போகிறது, கப்பு தான் கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். என்ன கிடைக்கிறதோ ஓகே, ஆனால் விஜய்க்கு எது கிடைத்தாலும் வெற்றிதான் என்ற ஒரு போக்கில் தாவேகாவினர்களும் தொண்டர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தில் அடுத்தடுத்த செயல்பாடுகள் மிக தீவிரமாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளுக்கும் மிகுந்த ஒரு ஆதரவாகவும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பாகவும் கிளம்பி கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று உருவாகப் போகிறது என்று சொல்கிறார்கள். அடுத்தடுத்து அரசியல் பணிகளில் தீவிரமாகி சுற்றுப்பயணம் மற்றும் தேர்தல் பரப்புரை மற்றும் பெரும் விதத்தில் மக்களை சந்தித்து அதன் பிறகு நிர்வாகிகள் கூட்டம், நிர்வாகிகளுக்கு பயிற்சி மற்றும் அடுத்தடுத்த அரசியல் பணிகள், சின்னம், அரசியல் ரீதியான தேர்தல் எப்படி கண்ணோட்டம் பார்க்குவது, எப்படி அரசியலில் நோக்கத்தை கடைபிடிப்பது என தீவிரமாக அரசியலில் களப்பணியில் விஜய் அவர்கள் இறங்கி தாவேகாவை அதிரடி காமித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பேச்சுக்கள் வலுவாக எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.